வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்? கங்குவா அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கா. அந்த படத்தை பல பேர் வந்து பயங்கரமாக ஓட்டிக்கிருக்காங்க. சூர்யா ஃபேன்ஸ் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, படம் நல்லா தானே இருக்குது, எதுக்காக இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஃபேன்ஸ் சில பேர் புலம்புறதையும் நம்ம பார்க்குறோம். ஒரு புகைப்படத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. தியேட்டரில் கங்குவா படம் ஓடும்போது உள்ள சவுண்டு அளவு எவ்வளவு இருக்குது தியேட்டருக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. 105 டெசிபல் இருக்குது பாருங்கள் நாய்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. மேலேயும் என்ன பதிவு எழுதப்பட்டிருக்குன்னா, ரெக்கமெண்டட் நாய்ஸ் லெவல் ஃபார் மூவி, ஒரு படத்துக்கு நாய்ஸ் லெவல் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 85 டெசிபல் தான் வந்து ரெக்கமெண்டே செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கங்குவா படத்துக்கு 105 டெசிபல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் அந்த புகைப்படம் வைரலாக ஷேர் ஆகிறத பார்க்குறோம். மாரிதாஸ் என்ன பண்ணியிருக்காரு உடனே அப்படின்னா, எவ்வளோ பெரிய இஷ்யூ இது, சும்மா ரோட்டில் 90 டெசிபலுக்கு மேலே ஹாரன், வண்டி டூ வீலர் ஹாரனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு போனாலே வண்டியை நிப்பாட்டி அந்த வண்டிக்கு ஃபைன் போடக்கூடிய ரூல்ஸ் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 105 டெசிபல் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போ வரைக்கும் ஏன் வழக்கு பதிவு செய்யப்படலை, கங்குவா டீம் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் பதிவு போட்டிருக்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மாரிதாஸ் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்சார் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அது மேலேயும் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு மாரிதாஸ் குறிப்பிட்டிருக்காரு. படம் பார்த்த அனைவருக்கும் நிவாரணம் கொடுக்க வழிவகை செய்யணும் அப்படின்னு மாரிதாஸ் குறிப்பிட்டிருக்காரு. சூர்யாவோட நிலைமை இப்படி ஆகி போயிருச்சு. சூர்யாவுடைய படத்தை பார்த்தவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒருத்தர் கிளைம் பண்ணுறாரு அப்படின்னு சூர்யா ஃபேன்ஸுக்கு பயங்கர சோகம், அப்செட்டு. இதுக்கு மிக முக்கியமான காரணம், சூர்யா பொலிட்டிக்கலாக தேவையில்லாமல் என்டர் ஆனதான் காரணம். நடிகர் அப்படின்னா அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். இல்லை நான் நியூட்ரலான ஆள் அப்படின்னா உண்மையிலே நியூட்ரலாக இருக்கணும். நியூட்ரல் அப்படின்னா ரெண்டு பக்கத்து நடுவில் இருக்கிறது கிடையாது, யார் பக்கம் சரியோ அவங்க பக்கம் நிற்கணும். இப்போ மும்மொழி கொள்கை அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் 3 லாங்குவேஜ் சிஸ்டம் இல்லாமையாக இருக்குது. எவ்வளவு சிபிஎஸ்சி பள்ளிகள் 3 மொழிகளை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் என்ன, அவங்களுக்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேது? மத்திய அரசாங்கம் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. 3rd லாங்குவேஜாக ஹிந்தி தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு பிடித்த மொழிகளை அவங்க கற்றுக்கட்டும். ஸ்டூடெண்டே முடிவெடுக்கட்டும், எங்களுக்கு இந்த மொழி வேணும் அப்படின்னு அவங்களே சொல்லட்டும், அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அதை எதிர்க்கிறாரு சூர்யா போன்றவர்கள்லாம். இல்லை எப்படி மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாரு. அப்போது பொலிட்டிக்கலாக தேவையில்லாமல் சூர்யா எப்போ என்டர் ஆனாரோ அப்போவே அவருக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். 2014 இப்போ வரைக்கும் 10 படம் வந்து சூர்யாவுக்கு ரிலீஸ் ஆயிருக்கான். தியேட்டரில் 10 படமுமே தோல்வி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓடிடியில் ரிலீஸ் ஆன ஜெய்பீமே சூரரை போற்று, இது விமர்சன ரீதியாக ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. ஆனால் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் வைஸு எல்லா படமும் சொதப்பலாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு காரணம் என்னென்னா, தேவையில்லாத பொலிட்டிக்கல் என்ட்ரி. அப்போ திமுக எதிர்கட்சியாக இருந்தாங்க, அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தாங்க. அதிமுக பாஜக 2 பேரும் கூட்டணியாக இருந்தாங்க. சரி, அப்போ பாஜகவுடைய திட்டங்களை எதிர்த்தா அது மறைமுகமாக திமுகவுக்கு ஃபேவராக போகும் அப்படிங்கிறதுனால சூர்யா தேவையில்லாமல் அறிக்கையெல்லாம் விட்டார். இந்த அறிக்கை காரணமாக தான் பொலிட்டிக்கலாகவே சூர்யாவுக்கு பல எதிரிகள் வந்து உருவானாங்க. ஸோ இப்போ அது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதை நம்ம பார்க்குறோம். இப்போ அமரன் படத்தை பற்றி ஒரு அப்டேட்டை சொல்லிடுறேன். இன்றைக்கி சனிக்கிழமையா, கங்குவாவா அமரனா அப்படின்னு சொல்லிட்டு புக்கிங் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது நிறையா தியேட்டர்களில், முக்கியமான தியேட்டர்களில் கங்குவாவை விட அமரனுக்கு வந்து நிறையா புக்கிங் ஆகிறத பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்குறோம். இன்னொரு சோகமான விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்க. அமரன் படத்தை எதிர்த்து நிறைய பேர் கதறிக்கு இருந்தாங்களே, நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர் அமரன் படம் ஓடுது, அலங்கார் தியேட்டரு. அந்த தியேட்டரில் 2 பேர் என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா, பெட்ரோல் குண்டு வீசியிருக்கானுங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது. இன்றைக்கி அதிகாலையில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆய்வு செய்து இப்போ அந்த குற்றவாளிகளை காவல்துறை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். தேசியம் பற்றி சொல்லக்கூடிய படம், நம்மளுடைய இராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணதை பற்றி பேசக்கூடிய படம். அந்த படம் ஓடக்கூடிய தியேட்டருக்கு பெட்ரோல் குண்டு வீசப்படுது அப்படின்னா, அந்த பெட்ரோல் குண்டு வீசினவனுங்க எவ்வளோ பெரிய ஒரு அக்யூஸ்டாக இருப்பானுங்க, உடனடியாக அவனுங்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் நிறைய பேர் பதிவுகள் வந்து போடுறாங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை வந்து பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.